உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகுந்த உள்ளமதில் போற்றுங்கள், போற்றுங்கள். வல்ல செயலை நினைந்து நினைந்து போற்றுங்கள், போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். எல்லையில்லா மாண்பை குறித்து போற்றுங்கள், போற்றுங்கள். எக்காலம் முழங்கி அவரை என்றும் போற்றுங்கள், போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி மக்கள் நடுவே போற்றுங்கள், போற்றுங்கள். குழலினை ஊதி கொஞ்சம் மொழியில் போற்றுங்கள், போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் போற்றுங்கள், போற்றுங்கள். அனைத்து உயிர்களை ஆண்டவரை போற்றுங்கள், போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 29 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எனச் சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்லச் செயல்கள் சில
செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகற்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்தவத்தை பற்றி நாம் கனவு காண முடியுமா என்று கேட்டால் இன்றைய நவீன காலம் அப்படித்தான் செல்கிறது. கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவத்தனம், அதாவது செயல்பாடுகள் இல்லாத கிறிஸ்தவம். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உயிர் ஆண்டவர் இயேசுவினுடைய விழுமியங்களை மையப்படுத்தாத, அதனை மையப்படுத்தி திட்டமிடாத, அந்த திட்டத்தை மையப்படுத்தி செயல்படாத கிறிஸ்தவம் இன்றைக்கு ஒரு நவீன கலாச்சாரமாக நம்முடைய திரு அவைக்குள்ளே காணப்படுகிற ஒரு அவலம். இயேசு வாழ்ந்த காலம் புதுமைகளுக்கு பெயர் போன ஒரு காலம். பல போதகர்களால் புதுமைகளும் அற்புதங்களும் அரங்கேறின. புதுமைகள் பொதுவாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தன. பல நோய்கள் உளவியல் நோய்களாக இருந்தன. கடவுளின் பெயரை சொல்லி வேண்டுகிற போது கடவுள் மீது உள்ள நம்பிக்கை பல பேருக்கு சுகத்தை கொடுத்தது. இந்த பின்னணியில்தான் நாம் இந்த நற்செய்தி இறைவாசகத்தை புரிந்து கொள்ள முடியும் வேண்டும். தொடக்க கால திரு அவை தலைவர்கள் புதுமைகளை மறுக்கவில்லை. தொடக்க கால திருச்சபையிலே இயேசுவை நம்பாத சிலரும் உதட்டளவில் இயேசுவின் பெயரை சொல்லி பல பேய்களை ஓட்டினார்கள். ஆனால் கடவுளை நம்பாதவர்கள் கடவுளின் பெயரை சொல்லி காரியம் சாதிக்கிற போது அதற்கான விளைவை அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும் என்பது இயேசு கொடுக்கிற எச்சரிக்கை செய்தி. புதுமைகள் செய்வதனாலோ கடவுளின் பெயரால் காரியங்கள் சாதிப்பதனாலோ ஒருவர் கடவுளுக்கு உகந்தவர் ஆகிவிட முடியாது. கடவுளுக்கு ஒருவர் உகந்தவராக வேண்டும் என்றால் கிறிஸ்தவத்தை முழுமையாக வாழ முயற்சி எடுக்க வேண்டும். அது சவாலாக இருந்தாலும் சந்திக்கத்தான் வேண்டும். அதைத்தான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வெறும் வார்த்தைகள் செயல்பாடுகளுக்கு இணையானதாக மாறிவிட இயலாது, முடியாது. செயல்பாடுகள் தான் ஒருவருடைய தரத்தை நிர்ணயிப்பதாக இருக்கிறது. ஆக கிறிஸ்தவம் என்பது செயல்பாடுகளுக்கு முன்னுரிமையும் முதன்மையான இடத்தையும் கொடுப்பதாக அமைய வேண்டும். செயல்பாடுகள் நிறைந்த கிறிஸ்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்ற அழைப்பு தான் தொடர்ந்து இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய இறை வேண்டுதல் எவ்வாறு அமைய வேண்டும் என்னும் தெளிவினையும் இன்றைய இறைவார்த்தை நமக்கு தருகிறது. ஆண்டவரே ஆண்டவரே என சொல்லுகின்றவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வது இல்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுகின்றவரை செல்வர் என்னும் சொற்கள் நமது கவனத்தை கொஞ்சம் ஈர்க்கிறது. எனவே இந்த வியாபாரமாக வைத்திருக்கக்கூடிய இந்த ஜெபத்தை ஒரு வியாபாரத்தின் கருவிகளாக, அதாவது ஒரு பைசாவும் இன்வெஸ்ட் பண்ணாம வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பகுதி இன்னைக்கு ஜெபத்தலங்கள், ஜெப கோபுரங்கள். இன்றைய ஜெப ஆர்வலர்கள் அனைவரும் வெளிப்படைய வேண்டும். இறை புகழ்ச்சி, இடைநில்லா தியானம், திருவிழிப்பு ஜெபம் என பல்வகை பக்தி முயற்சிகளிலும் ஆர்வத்தோடு ஈடுபடுகின்றோர் அனைவரும் தமது வாழ்வை கொஞ்சமேனும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இவ்வளவு நேரம் ஜெபத்தில் ஈடுபடுகிறார்களே, அதே 1 மணி நேரம் ஜெபத்தில் ஈடுபடுகின்றவர்கள் அரை மணி நேரம் பயிற்சிக்கு அழைத்தால் வருவார்களா? சரி, அரை மணி நேரம் பயிற்சிக்காக அழைக்கப்பட்டு வராதவர்கள் கூட ஒரு 5 நிமிஷம் ஒரு பொது காரியத்துக்காக, ஒரு விழிப்புணர்ச்சி செயலுக்காக வருவார்களா கேட்டால் அதுவும் வரமாட்டார்கள். ஆனால் பல மணி நேரம் உட்கார்ந்து ஜெபமாலை உருட்ட வேண்டும் என்றால் வருவார்கள். பல மணி நேரம் ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் வருவார்கள். பல மணி நேரம் கத்தி ஆண்டவரே ஆண்டவரே இதோ இதோ வருகிறேன் வா ஊன் அப்படி சொல்லக்கூடிய கூட்டங்கள்னா பல மணி நேரம் செய்யக்கூடிய இந்த கிறிஸ்தவர்கள்.
ஏன் ஒரு போதை ஒழிப்புக்காக ஒரு 5 நிமிடம் இவர்களால் ஒதுக்க முடியாதா? ஒரு விழிப்பு நிலை கூட்டத்திற்காக, பயிற்சிக்காக ஒரு அரை மணி நேரம் இவர்களால் ஒதுக்க முடியாதா? இப்படி வராதவர்களை எப்படி கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும்? ஜெபத்தில் மட்டும் பல மணி நேரங்களை செலவு செய்துவிட்டு செயல்பாடு, ஜெபம் சுட்டி காட்டுகிற செயல்பாடுகளுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட உன்னால செலவிட ஒதுக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய இறைவனர்கள் எல்லாம் கேள்விக்குட்படுத்த வேண்டிய ஒன்று. ஜெபத்தில் செலவிடுகிற நேரம், ஜெப முறை, ஜெப ஆற்றல் இவற்றை விட நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதே முதன்மையானது. எனவே நமது போலித்தனமான வேண்டல்களை குறைத்துவிட்டு இறைவனின் திருவுளத்துப்படி, விருப்பப்படி வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நமது வீட்டை பாறையின் மீது கட்டி வைக்க வேண்டும். இந்த பாறை தான் கிறிஸ்து என்கிற ஒரு பாறை, கிறிஸ்து என்கிற விழுமியம். இதை நாம் சொல்லாமலே நாம் செய்ய வேண்டும். இங்கே கொடுக்கப்படுகிற அழைப்பு தான், உங்களுடைய வாழ்க்கையை பாறை மீது கட்டுவதற்கு. இந்த அழைப்புக்கு எத்தனை பேர் எவ்வளவு ஆர்வத்தோடு செவி சாய்க்க நாம் தயாராக இருக்கிறோம்? கொஞ்ச நேரமாவது நாம் நினைத்து பார்ப்போமே. நம்முடைய கத்தோலிக்க தனத்திலே ஒரு கத்தோலிக்க திருச்சபை ஒரு பாறை என்றால் அதன் வழிகாட்டுதலிலும் தோழமையிலும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டும் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். நமது வாழ்வில் செல்வமும் செழிப்பும் ஆசீர்வாதமாக நிறைந்திருக்கும். இந்த பாறையின் மேல் என் திருச்சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்று திருப்பலிலும் ஜெபத்திலும் நமது குடும்பங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொள்கிற நேரத்திலே அந்த செயல்பாடுகளில் கொஞ்சம் இறங்கி போவதற்கு நம்மை நாம் திட்டமிட்டு செயல்பட அழைக்கிறார். சுழல் காற்றுக்கு பின் பொல்லார் இராமற் போவர், கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களோ என்றுமுள்ள அடித்தளம் போல நிற்பார்கள் என்ற இறை வார்த்தையை தமதாக்கிக் கொள்ளுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவை போற்றுகிறோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறே நாங்கள் ஜெபம் செய்வோம். ஜெபத்தை விட வாழ்வுக்கு அதிகம் முதன்மைத்தனம் கொடுத்து உமது தந்தையின் பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும்.
துயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள்
அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே, அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. கவலைகள் நிழலாக தொடரவே, நிம்மதியோ புதிதானது, நினைவோடு பயங்களும் நெருப்பாக வருத்தவே, நிகழ்காலம் எதிரானது. நீர் எங்கள் நெஞ்சத்தின் நல் நம்பிக்கை, நீர்தாமே என்றென்றும் எங்கள் துணை. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. உறவென்று வாழ்பவர், உடன் வாழ வந்தவர், உதறிடவே உயிர் வாடுது. உண்மையா பொய்மையா உளமறியா தவிப்பிலே, உலகமே வியப்பானது. உதவிடும் அருள் எம் வழி, உயிர் தரும் மொழி எம் மொழி. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாய் எம்மில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும்
போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.